இப்போ நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரியான ஒரு ட்ரெண்டிங்கான வீடியோவை எப்படி ரொம்ப ஈஸியாக உங்களோட இமேஜ் உங்களுக்கு பிடிச்ச பர்சனோட இமேஜை வச்சு ரெடி பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நான் எப்பயும் போல் ரொம்ப ஈஸியாக ஒரே ப்ரீசெட்டில் தான் கொடுத்துருக்கேன். ஆனால் இதில் ஒரு சில டெம்ப்ளேட்டில் நம்ம சேஞ்ச் பண்ணும்போது ஒரு சில சின்ன சின்ன சேஞ்சஸ்லாம் வரும். அதெல்லாம் எப்படி சரி பண்ணுறது இந்த வீடியோலேயே சொல்லியிருப்பேன். ஸோ வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். இப்போ ஃபஸ்ட்டு இந்த எடிட்டுக்கு தேவையான ப்ரீசெட்டை நீங்கள் ஃபஸ்ட்டு இதில் இன்புட் பண்ணி அந்த ப்ரீசெட்டை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதை நீங்கள் ஓப்பன் பண்ணதுமே இதில் எப்பயும் போல் உங்களுக்கு ஈஸியாக இருக்கணுக்காக இந்த மாதிரி சாங் இந்த குரூப்ஸு அதுக்கடுத்து இந்த ரெண்டு எஃபெக்ட் மட்டும் கொடுத்துருப்பேன். அதுக்கடுத்து எப்பயும் போல் இந்த எம்டிஆர் பீட் மார்க் எல்லாமே கொடுத்துருப்பேன். இதில் ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டியது இந்த எம்டிஆர் இருக்க பீட் மார்க்கில் அதுலேயுமே இமேஜ் ஆட் பண்ணணும். அதை எப்படி ஆட் பண்ணணும்னா இப்போ இந்த ஃபஸ்ட்டு பீட் மார்க் இருக்குது பதிலாக இந்த ஃபஸ்ட்டு பேக்ரவுண்டில் உங்களோட இமேஜ் ஆட் பண்ணுங்கள். அடுத்து ரெண்டாவது இருக்க பேக்ரவுண்டில் நீங்கள் எடிட் பண்ண போகிற அந்த பர்சனோட இமேஜ். ஸோ அடுத்து இந்த மூணாவது பீட் மார்க்கில் உங்களோட இமேஜ் இந்த மாதிரி மாற்றி ஆட் பண்ண போகிறோம். இப்போ இந்த மூணாவது பீட் மார்க் வந்து நம்ம ஆட் பண்ணலாம். இந்த ஃபஸ்ட்டு இருக்க ரெண்டு தான் நம்ம லாஸ்ட்டாக வந்து பார்த்துக்கலாம். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா இப்போ இந்த இடத்துல உங்களோட இமேஜ் ஏதாவது ஒரு இமேஜ் இந்த மாதிரி செலக்ட் பண்ணிட்டு இந்த மேலே இருக்க 3 டாட்டை டச் பண்ணி ஃபஸ்ட்டு இதை ஃபுல் ஸ்க்ரீனில் செட் பண்ணி கரெக்டாக அடுத்த பீட் மார்க்கில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ கட் பண்ணி வச்சக்கப்புறம் இப்போ இந்த இடத்துல ஆட் பண்ணி முடிச்சக்கப்புறம் இதுக்கடுத்து ஒரு பீட் மார்க்கை விட்டுருங்க. விட்டுட்டு அடுத்த பீட் மார்க்கோட ஸ்டார்டிங் போயிட்டு கீழே இருக்க ப்ளஸ் ஐக்கான மீடியாவை டச் பண்ணிட்டு இந்த இடத்துல அடுத்த இமேஜை செலக்ட் பண்ணி இந்த மேலே 3 டாட்டு அதே மாதிரி ஃபுல் ஸ்க்ரீன் கரெக்டாக பீட் மார்க்கில் கட் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கடுத்த ஒரு பீட் மார்க்கை விட்டுட்டு அடுத்த பீட் மார்க்கோட ஸ்டார்டிங் கீழே இருக்க ப்ளஸ் ஐக்கான அதே மாதிரி மீடியாவை டச் பண்ணிட்டு அடுத்த இமேஜ் ஸோ 3 டாட்டை டச் பண்ணி ஃபுல் ஸ்க்ரீனில் செட் பண்ணி பீட் மார்க்கில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதே மாதிரி வீடியோட லாஸ்ட் வர ஃபஸ்ட்டு ஒரு பீட் மார்க்கை விட்டுட்டு நீங்கள் இந்த மாதிரி வரிசையாக மூவ் பண்ணி உங்களோட இமேஜை ஆட் பண்ணுங்கள். அடுத்து நீங்கள் இந்த விட்ட பீட் மார்க் எல்லாத்துலையுமே அடுத்து நீங்கள் இமேஜ் ஆட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன். ஸோ இப்போ பார்த்தோன்னா ஈஸியாக வந்து நம்மளோட இமேஜ் ஆட் பண்ணி முடிச்சாச்சா, இனி எடிட் பண்ண போகிற அந்த பர்சனோட இமேஜ் இந்த மீத இருக்க கேப்பில் இருக்க பீட் மார்க் எல்லாத்துலேயுமே ஆட் பண்ணணும். ஸோ அது எங்கேருந்து ஆட் பண்ணுறது அப்படின்னா கரெக்டாக அந்த 4வது பீட் மார்க் இந்த 7.11 செகண்ட்லேருந்து ஸோ அந்த இடத்துல வச்சுட்டு கீழே இருக்க ப்ளஸ் ஐக்கான அதே மாதிரி மீடியாவை டச் பண்ணிட்டு இந்த இடத்துல நீங்கள் எடிட் பண்ண போகிற அந்த பர்சனோட இமேஜ் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து இந்த இடத்துல செலக்ட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் அந்த ஒரு இமேஜ் இந்த மாதிரி செலக்ட் பண்ணிட்டு இந்த மேலே இருக்க 3 டாட்டை டச் பண்ணி ஃபஸ்ட்டு ஃபுல் ஸ்க்ரீனில் செட் பண்ணி கரெக்டாக பீட் மார்க்கில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதே மாதிரி அடுத்து ஒரு பீட் மார்க்கை விட்டுட்டு எங்கெங்கெல்லாம் அந்த எம்டியான பீட் மார்க்ஸ் இருக்கோ ஸோ அந்தந்த இடத்துல கரெக்டாக இந்த மாதிரி நீங்கள் எடிட் பண்ண போகிற அந்த பர்சனோட இமேஜை அந்த கேப்பில் இருக்க பீட் மார்க்கில் மட்டும் ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் இதில் இமேஜ் ஆட் பண்ணுறது மட்டும் தான் கொஞ்சம் பெரிய ப்ராசஸாக இருக்கும். ஸோ அதுக்கடுத்து எல்லாமே ஈஸியாக நாம எப்பயும் போல் ஒரே கிளிக்கில் எஃபெக்ட் ஆட் பண்ணி ரொம்ப ஈஸியாக இந்த வீடியோவை மேக் பண்ணிடலாம். ஸோ இப்போ பார்த்தோன்னா ஈஸியாக வந்து நாம் இந்த லாஸ்ட் வர இமேஜஸ் எல்லாமே வரிசையாக வந்து அரேஞ்ச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்போ இந்த லேயரோட ஸ்டார்டிங் வந்துருங்க. ஸ்டார்டிங் வந்தீங்கன்னா இதில் இந்த இடத்துல ஒரு 5 குரூப் கொடுத்துருக்கேன்னா இந்த 5 குரூப்லேயும் ஃபஸ்ட்டு நாம் இமேஜை சேஞ்ச் பண்ணணும். அதுவும் வேறு இமேஜை மாற்றி சேஞ்ச் பண்ணணும். அதை எப்படி பண்ணுறதுன்னா இப்போ ஃபஸ்ட்டு ஒரு குரூப்பை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு இந்த கீழே இருக்க எடிட் குரூப் போங்க. போயிட்டு இந்த லேயரோட ஸ்டார்டிங் வந்துட்டு இப்போ இந்த கீழே இருக்க ப்ளஸ் ஐக்கானை டச் பண்ணி மீடியாவை டச் பண்ணிட்டு இந்த இடத்துல நீங்கள் எடிட் பண்ண போகிற அந்த பர்சனோட இமேஜ் ஆட் பண்ணி ஃபஸ்ட்டு அந்த பீட் மார்க் லாஸ்ட் பீட் மார்க் வரை இழுத்துட்டு இப்போ இதை லாங் ப்ரெஸ் பண்ணி லேயருக்கு கீழே கொண்டுட்டு வந்துட்டு இப்போ இந்த இமேஜை டச் பண்ணி அதோட சைஸ் அந்த மாதிரி கம்மி பண்ணி அந்த பாக்ஸுக்குள்ளே ஃபேஸ் தெரிகிற மாதிரி செட் பண்ணிட்டு இப்போ அப்படியே பேக் வந்துருங்க. பேக் வந்ததுக்கப்புறம் இப்போ ஃபஸ்ட்டு இதில் சேஞ்ச் பண்ணியாச்சா, அடுத்து ரெண்டாவது இருக்கிறத விட்டுட்டு அடுத்து மூணாவது இருக்க பீட் மார்க்கை டச் பண்ணி அதே மாதிரி ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இதில் மாற்றி செலக்ட் பண்ணணும் உங்களோட இமேஜ். இப்போ ரெண்டாவது இருக்கிற உங்களோட இமேஜ் ஸோ எடிட் குரூப் லேயரோட ஸ்டார்டிங் ப்ளஸ் ஐக்கான மீடியாவை டச் பண்ணி இந்த இடத்துல நீங்கள் எடிட் பண்ண போகிற உங்களோட இமேஜ் இந்த மாதிரி நீங்கள் மாற்றி செலக்ட் பண்ணால் தான் நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்தா அந்த லுக்கு வந்து கரெக்டாக கிடைக்கும். ஸோ அதனால தான் சொல்கிறேன். ஸோ செட் பண்ணிவிட்டு லாங் ப்ரெஸ் பண்ணி லேயருக்கு கீழே கொண்டு வந்துட்டு இமேஜ் டச் பண்ணி அதோட சைஸை கம்மி பண்ணி கரெக்டாக ஃபேஸ் மட்டும் தெரிகிற மாதிரி கையாலே சும்மா மூவ் பண்ணி செட் பண்ணிக்கோங்க. இப்போ 2 இதில் ஈஸியாக சேஞ்ச் பண்ணி முடிச்சாச்சா, அடுத்து இந்த மூணாவது ஸோ இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணும்போது இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஆகிட்டே போதா. ஸோ இதை நீங்கள் என்ன பண்ணால் ஜஸ்ட் அந்த பீட் மார்க்கோட லாஸ்ட்டு போயிட்டு எக்ஸ்ட்ரா போகிறத மட்டும் டச் பண்ணி இந்த சைடு இருக்கிறத கட் பண்ணாலே போதும். ரொம்ப ஈஸியாக அந்தளவே வந்துடும். இதே மாதிரி நீங்கள் ஒன்றா சேஞ்ச் பண்ணும்போது ஒன்று மாறிக்கிட்டே இருக்கும். அதை மட்டும் கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி மீத இருக்க அந்த 3 இதுலையுமே இமேஜஸை மாற்றி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இனி நமக்கு மீத இருக்குது இந்த 2 பேக்ரவுண்டு. ஸோ அதுக்கடுத்து மீத இருக்க இமேஜ் இதில் இந்த ஃபஸ்ட்டு இருக்க பேக்ரவுண்டுக்கு பதில் அதை டச் பண்ணி இந்த கீழே இருக்க கலர் அண்ட் ஃபில்லை டச் பண்ணி இந்த டெக்ஸ்ட்டை டச் பண்ணால் ஃபைல் மேனேஜர் ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆனதுமே இந்த இடத்துல நீங்கள் எடிட் பண்ண போகிற இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த மேலே இருக்க ப்ளஸ் ஐக்கானை கொடுத்தாலே போதும். இப்போ ஃபஸ்ட்டு இதில் ஈஸியாக வந்து நமக்கு சேஞ்ச் ஆயிடும். சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் இப்போ இந்த எஃபெக்ட்டை காப்பி பண்ணி நம்மளோட இமேஜ் எங்கெங்கெல்லாம் ஆட் பண்ணிக்குமோ அது எல்லாத்துக்குமே ஒரே கிளிக்கில் பேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு அந்த லேயரை டச் பண்ணி டூப்ளிகேட் டச் பண்ணிட்டு இந்த 4வது இருக்க காப்பி லேயர் அப்படின்ற கொடுத்துட்டு இப்போ உங்களோட இமேஜஸ் எங்கெங்கே இருக்கோ அது எல்லாத்தையுமே செலக்ட் பண்ண போகிறோம். ஸோ லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த மாதிரி வரிசையாக கொஞ்சமாக மூவ் பண்ணி உங்களோட இமேஜ் எங்கெங்கே இருக்கோ ஸோ அதை மட்டும் செலக்ட் பண்ணுங்கள். அதுக்காக உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுன்றக்காக தான் நான் இமேஜ் வந்து தனித்தனியாக ஆட் பண்ணி காமிச்சேன். ஸோ இந்த மாதிரி உங்களோட இமேஜஸ் எங்கெங்கே இருக்கும் ஸோ அதில் மட்டும் இந்த மாதிரி செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம எப்படி காப்பி பண்ணமோ அதே மாதிரி டூப்ளிகேட் சிம்பிளை டச் பண்ணிட்டு இந்த லாஸ்ட் இருக்க சின்ன ஆரோ மார்க்கை
இருக்க டச் பண்ணி இதில் இந்த ஃபஸ்ட் இருக்க ஆப்ஷன் இந்த லாஸ்ட் இருக்க ஆப்ஷன் ரெண்டையும் மட்டும் ஆஃப் பண்ணிவிட்டு கீழே இருக்க பேஸ்ட் அப்படின்ற கொடுத்தாலே போதும் ரொம்ப ஈஸியாக எல்லா இமேஜ்லையுமே ஒரே கிளிக்கில் எஃபெக்ட் வந்து பேஸ்ட் ஆயிடும். ஸோ பேஸ்ட் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கு அடுத்து மீத இருக்குது அந்த ஹீரோயினுடைய இமேஜஸ். ஸோ அதுக்கு என்ன பண்ணேன்னா அதுக்கு ரெண்டாவது ஒரு ஆரஞ்சு கலர் பேக்ரவுண்ட் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, அதிலிருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் அந்த ஆரஞ்சு கலர் பேக்ரவுண்டை டச் பண்ணி கலர் அண்ட் ஃபில். ஸோ அதே மாதிரி டெக்ஸ்ட்டை டச் பண்ணால் ஃபைல் மேனேஜர் ஓப்பன் ஆகுது. ஓப்பன் ஆனதுமே இந்த இடத்துல நீங்கள் எடிட் பண்ண போகிற அந்த ஹீரோயினோட இமேஜஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஏதாவது ஒரு இமேஜை ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா இந்த மாதிரி செலக்ட் பண்ணிட்டு இந்த மிளகு ப்ளஸ் ஐக்கான கொடுத்தீங்கன்னா ஆட் ஆயிரும். ஆட் ஆனதுக்கப்புறம் ஜஸ்ட் அந்த டூப்ளிகேட் டச் பண்ணி அந்த காப்பி லேயர் கொடுத்து காப்பி பண்ணிவிட்டு இனி மீதி இருக்க அந்த ஹீரோயினோட இமேஜஸ் எங்கெங்கே இருக்கோ ஸோ அது எல்லாத்தையுமே லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி லாங் ப்ரெஸ் பண்ணி அப்படியே செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ எத்தனை இமேஜ் இருக்கோ அந்த 4 இமேஜ் இருக்குது. ஸோ 4 செலக்ட் பண்ணிவிட்டு அதே மாதிரி அந்த டூப்ளிகேட் டச் பண்ணிட்டு இந்த கீழ இருக்க சின்ன ஆரோ மார்க் டச் பண்ணி இதில் இந்த ஃபர்ஸ்ட் இருக்க ஆப்ஷனை மட்டும் ஆஃப் பண்ணிட்டு கீழ இருக்க பேஸ்ட் அப்படின்ற கொடுத்தாலே போது ரொம்ப ஈஸியாக இந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் வந்து உங்களுக்கு கிடைச்சிரும். இப்போ இந்த 3D ஆப்ஷனை ஆன் பண்ணிட்டு இந்த வீடியோ நீங்கள் அப்படியே ஃபர்ஸ்ட்லேருந்து ப்ளே பண்ணி பாருங்கள். நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரியான ஒரு வேறு லெவலான ட்ரெண்டிங்கான ஸ்டேட்டஸை உங்களோட இமேஜை யூஸ் பண்ணி நீங்களே ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பில் மேக் பண்ணியிருப்பீங்க. ஸோ ஆலாமரஸ் இந்த வீடியோ முடிச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரே ஒரு லைக் பண்ணிடுங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.